செவ்வாய்க்கிழமை மத்தியானம் பார்த்தீங்கன்னா, சரி ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஊறுகாய் வந்து ரெடி பண்ணேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடும் கத்திரிக்காய் கடையில் வந்து செஞ்சிடலான்னு குக்கர்லேயே தாளித்து விட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வந்துருங்க. கடையிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எலுமிச்சை ஊறுகாய் தாங்க வந்து செய்ய போகிறேன். கடுகு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கடுகு இல்லைங்க. நான் வந்து அந்த கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்புலாம் கலக்கி வச்சனால அது தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடுகு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ 1/4 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் 1/2 லிட்டர் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கணுங்க. மொத்தம் 3/4 லிட்டர் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கணுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு சொல்லி லாங் வீடியோவும் இருக்குங்க. வருஷம் நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்கிறதுனால செஞ்சு வச்சுக்குவாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். ஒரு 2 கிலோ அளவு மட்டும்தான் வந்து ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேங்க. சரி இடையில வந்து ஊறுகாய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க தீர்ந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கிரேவி வந்து செஞ்சுருக்கேங்க. சிக்கன் கிரேவி மாதிரியே தான் செய்கிறது. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.